அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வம் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தல் என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உம்மில் பிழைத்திடவே அவனியில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்றே ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. மெய்யான வாசலாகிய ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நானே என்னும் 7 அறிக்கைகளை பேசியிருக்கிறார். அவைகளில் நாம் இப்பொழுது 3வது அறிக்கை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 10வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மெய்யான வாசல், அவர் உண்மையுள்ள வாசல், அவர் ஒருவரே உறுதியான வாசலாய் இருக்கிறார். வாசலை குறித்து நம் எல்லாருக்கும் நன்கு தெரியும். வீடுகளிலே முன்பக்க டோர் இருக்கிறது, பின்பக்க டோர் இருக்கிறது, பக்க வழி சைட் டோர் இருக்கிறது. இப்படி பல வாசல்களை நாம் அறிந்திருக்கிறோம். வாசல்
உள்ளே நுழையவும் வெளியே வரவும் பயன்படுத்தப்படுகிறது. வாசல் மூடவும் திறக்கவும் பயன்படுகிறது. வாசலானது பாதுகாப்புக்காக பயன்படுகிறது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த இடத்திலே கூறும் வாசல் மிக மிக வித்தியாசமானது. பாலஸ்தீன பகுதிகளிலே மேய்ப்பன் ஆடுகளை மேயவிட்ட பிறகு இரவு நேரங்களிலே தொழுவங்களுக்கு அடைத்து கொண்டு வருவான். இந்த தொழுவமானது ஒரு திரண்ட வெளியிலே சிறிய பெரிய கற்களால் ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மதில் எழுப்பப்பட்டு அதற்குள்ளாக ஆடுகள் அனுமதிக்கப்படும். இந்த தொழுவத்துக்கு நுழைவு பாதை இருக்கும், நுழைவு வாசல் இருக்கும், ஆனால் கதவு இருக்காது. மேய்ப்பனானவன் கதவு போல அந்த நுழைவு பாதையிலே அமர்ந்து கொள்ளுவான். ஒவ்வொரு ஆட்டையும் அவன் நன்கு கண்காணித்து பரிசோதித்து உள்ளே அனுப்புவான். அவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு ஆடும் உள்ளே நுழையவோ வெளியே வரவோ முடியாது. அத்தனை கரிசனையோடு கூட ஆடுகளுக்கு வாசலாக இருந்து ஆடுகளை உள்ளே அனுமதிப்பான். ஒருவேளை கொடிய விலங்குகள் வந்தால், ஆடுகளைப் போல விலங்குகள் நரியோ போனாயோ நாயோ வந்தால் உடனடியாக தன்னுடைய தடியினாலே அடித்து விரட்டி அடிப்பான். ஆடுகளை பாதுகாப்பது மேய்ப்பனுடைய முக்கியமான வேலையாய் இருக்கிறது. இப்படி இந்த மேய்ப்பனை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை மெய்யான வாசலாக தம்மை வெளிப்படுத்துகிறார். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு கண்ணோட்டத்தோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாசல் என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். 3 காரியங்களை இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்க இருக்கிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து இணையற்ற வாசலாய் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த யூனிக் டோர். இரண்டாவது காரியம், இயேசு கிறிஸ்து இஷ்டத்திற்கு உட்பட்ட வாசலாய் இருக்கிறார். அதாவது விருப்பத்திற்கு உட்பட்ட வாசலாய் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த ஆப்ஷனல் டோர். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என்று தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். அதை பயன்படுத்திக் கொள்வது அவரவருடைய தெரிந்தெடுப்பு. மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் வாசலாய் இருக்கிறார். ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த சேவிங் டோர். முதலாவதாக நாம் சிந்திக்க இருக்கிறோம், இயேசு கிறிஸ்து இணையற்ற வாசலாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இணையற்ற வாசல். அருமையானவர்களே, யூதர்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்ளுவதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். யோவான் 9வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பிறவி குருடனுடைய கண்களை திறக்கிறார். ஆனால் அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் எல்லாரும் குற்றப்படுத்துகிறார்கள். இவர் நியாய பிரமாணத்தை மீறிவிட்டார் என்று கிறிஸ்துவையே குற்றப்படுத்துகிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அருமையானவர்களே, இந்த யூதர்கள் நியாய பிரமாணத்தை கை கொள்வதன் மூலமாக, ஓய்வு நாளை அனுசரிப்பதின் மூலமாக, பாரம்பரிய முறைமைகளை கை கொள்வதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்து விடலாம், நித்திய ஜீவனை பெற்றுவிடலாம் என்று சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இயேசு கிறிஸ்து ஒருவரே வாசல். ஆகவேதான் நானே வாசல் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார்.
நானும் ஒரு வாசல் என்று இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. நான் வாசலுக்கு வழியை காட்டுகிறேன் என்றும் இயேசு கிறிஸ்து சொல்லவில்லை. அவர் உறுதியாக சொல்லுகிறார், நானே வாசல், நானே வாசல் என்று சொல்லுகிறார். யோவான் 10வது அதிகாரம் 7வது வசனத்திலும் நாம் இப்படி வாசிக்கிறோம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யாகவே மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவாகிய வாசலை தவிர வேறு வாசல் மனுஷர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்து இணையற்ற வாசலாய் இருக்கிறார். அநேகர் பேசுவார்கள், சொல்லுவார்கள், வாழ்ந்தது போதும் என்று வைகுண்டம் ஏகினார் என்று மரித்தவர்களை குறித்து பாடுவார்கள். மரித்தவர்கள் எல்லாம் வைகுண்டம் சென்று விடுகிறார்கள், மோட்சத்திற்கு சென்று விடுகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். மரித்தவர்கள் எல்லாரும் மோட்சத்துக்கு செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக சென்றால்தான் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியும். எந்த வகையிலாவது சென்று விடலாம், எந்த மதத்தை சார்ந்தாவது சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எம்மதமும் சம்மதம் என்று சொல்லுகிறார்கள். ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் ஒன், ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் ஈக்குவல் என்று பேசிக் கொள்ளுகிறார்கள். அருமையானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான வாசல். அவர் வழியாக தான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் என்பது போல ஆல் ரிலிஜன்ஸ் லீட்ஸ் டு ஹெவன் என்று சில மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லா மதங்களும் பரலோகத்துக்கு நேராக வழி நடத்தி விடுகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி நாம் செல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து இணையற்ற வாசலாய் இருக்கிறார். ஒருவேளை இந்த உலகத்திலே பல மதங்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு சுவிசேஷம் மாத்திரமே இருக்கிறது. உலகத்திலே பல மத தலைவர்கள் இருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு இரட்சகர் மாத்திரமே இருக்கிறார். இந்த உலகத்திலே பல வழிகள் இருக்கலாம், ஆனால் ஒரு வழி மாத்திரமே நித்திய ஜீவனுக்குள் நம்மை நடத்தும். இந்த உலகிலே பல வாசல்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கலாம், ஆனால் ஒரே ஒரு வாசல் மாத்திரமே பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்கும். அந்த வாசல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அருமையானவர்களே, பரலோகத்துக்கு செல்ல பக்க வழி கிடையாது. பரலோகத்திற்கு செல்ல பதுங்கு குழியோ சுரங்க பாதையோ இருக்காது. ஜன்னல் வழியாக கூட பிரவேசிக்க முடியாது. பரலோக ராஜ்யத்துக்குள் செல்ல வேண்டும் என்றால், ரட்சிப்புக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால், இயேசுவாகிய வாசல் வழியாக தான் நாம் பிரவேசிக்க முடியும். அவர் மாத்திரமே நம்முடைய பாவத்துக்கு பரிகாரத்தை உருவாக்கினவர். அருமையானவர்களே, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பெரும் சுவர் இருக்கிறது. பாவம் ஒரு பெரிய தடுப்பு சுவரை எழுப்பி இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 59 2வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அக்கிரமங்கள் தேவனுக்கும் நமக்கும் நடுவாக இருக்கிறது. நம்முடைய பாவங்கள் தேவனையும் நம்மையும் பிரித்து வைத்திருக்கிறது. பாவத்திலே வாழ்கிற மனிதன்
பாவியாய் பிறந்திருக்கிற மனிதன், பாவத்தோடு கூட ஜீவித்துக் கொண்டிருக்கிற மனிதன் ஒரு காலமும் பாவ மன்னிப்பு பெறாமல், பாவத்திலிருந்து விமோசனம் பெறாமல் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவ பரிகாரியாக இந்த உலகத்துக்கு வந்தார். மனிதனுடைய பாவத்துக்காக தம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் மரித்தார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட இரத்தத்திலே கழுவப்பட்டவர்கள் அந்த வாசலுக்குள் பிரவேசிக்க முடியும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நானே வாசல் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தான தர்மங்களை செய்துவிட்டால் பரலோகத்திற்குள் சென்று விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். வாரன் பஃபட் என்று சொல்லுகிற உலக புகழ்பெற்ற ஒரு கோடீஸ்வரர், அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த மிகப்பெரிய கோடீஸ்வரர், அவர் ஒரு முறை பல மில்லியன் டாலர்களை ஒரு அநாத இல்லத்துக்கு கொடுத்துவிட்டு அவர் சொன்னார், பரலோகத்துக்கு செல்ல பல வழிகள் இருக்கிறது, அவைகளிலே ஒரு வழி இப்படி தான தர்மம் செய்வது என்று குறிப்பிட்டார். அருமையானவர்களே, தான தர்மம் செய்வதின் மூலமாக நாம் பரலோகத்திற்குள் சென்றுவிட முடியாது. ஒழுக்க வாழ்வின் மூலமாக இந்த சமுதாயத்திலே ஒழுக்கமாக நல்லவர்களாக மனிதர்களுக்கு முன்பு நல்லவர்களைப் போல வாழ்ந்து பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தேவன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அழிப்பார் என்று சொல்லுகிறது. அருமையானவர்களே, நம்முடைய நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கந்தல்கள். அவைகள் தேவனுடைய நீதிக்கு முன்பாக, தேவனுடைய நியாயத்துக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவைகள் ஒரு காலமும் நமக்கு பரலோக பாக்கியத்தை பெற்று தந்துவிட முடியாது. அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், புண்ணிய யாத்திரைகளை மேற்கொள்ளுவதன் மூலமாக மோட்சத்துக்கு போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலும் செல்ல முடியாது. நாம் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வாசல், அது இயேசுவாகிய மெய்யான வாசல். ஆண்டவராகிய தேவன் நோவாவுக்கு ஒரு பேழையை செய்ய சொன்னார். வரப்போகிற ஜல பிரளயத்துக்கு காக்கப்பட ஒரு மிகப்பெரிய பேழையை செய்ய சொன்னார். அந்த பேழையிலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களும் ஜோடு ஜோடாக, எல்லா பறவைகளும் ஜோடு ஜோடாக பிரவேசிக்கும்படி கட்டளையிட்டார். அது ஒரு மிகப்பெரிய பேழை. வேத ஆராய்ச்சியாளர்கள் 25 பாஸ்கெட் பால் அளவிலே அந்த பேழை இருந்ததாக கணக்கீடு செய்கிறார்கள். அவ்வளவு பெரிய பேழையை கர்த்தர் செய்ய சொன்னார். அந்த பேழைக்கு ஆண்டவர் கட்டளையிட்ட வாசல் எத்தனை தெரியுமா? ஒரே ஒரு வாசல். ஒரே ஒரு வாசலை மாத்திரமே தேவன் அமைக்கும்படிக்கு நோவாவுக்கு கட்டளையிட்டார். வேறு எந்த எமர்ஜென்சி டோரையும் வைக்கும்படி தேவன் சொல்லவில்லை. அத்தனை பெரிய பேழைக்கு ஒரே ஒரு வாசல் வைக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டார். அந்த ஒரு வாசல் வழியாக நோவாவும் அவன் குடும்பமும் அந்த பேழைக்குள் பிரவேசித்தார்கள். மிகப்பெரிய அந்த ஜலப்பிரளயத்துக்கு அவர்கள் காக்கப்பட்டார்கள். அருமையானவர்களே, அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிற இந்த கொடிய அழிவுக்கு நம்மை காத்து கொள்ளத்தக்கதாக ஒரு வாசல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மெய்யான வாசல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த வாசல். அந்த வாசல் வழியாக நாம் பிரவேசிக்க வேண்டும். நோவா அந்த வாசல் வழியாக அவன் பிரவேசித்தான். அந்த வாசலை நம்பி அவன் பிரவேசித்தான். உலகத்திலே அவனுக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டு சென்றான். உலக சம்பத்துகள், உலக சிநேகம் எல்லாவற்றையும் விட்டு
அந்த பேழையை நம்பி அந்த பேழையின் ஒரு வாசலுக்குள் பிரவேசித்தான் அவன் காக்கப்பட்டான். அதுபோல அருமையானவர்களே, நாமும் வரப்போகிற அழிவுக்கு காக்கப்பட வேண்டும் என்றால் உலக சிநேகமாகிய காரியங்களை நாம் விலக்கிவிட வேண்டும். உலக இன்பங்களை உதறி தள்ள வேண்டும். யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம்: விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். உலக சிநேகத்தோடு கூட இந்த வாசலுக்குள் நாம் செல்ல முடியாது. உலகத்தை சிநேகித்தால் தேவனுக்கு பகைஞராக எண்ணப்படுவோம். உலக ஆசைகளை வெறுத்து இந்த வாசலுக்குள் நாம் பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவன் மோசேக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை செய்யும்படிக்கு கட்டளையிட்டார். அழகான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை மோசே செய்தான். அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் இஸ்ரவேலர்கள் 4 திசையிலும் பாளையம் இறங்கி இருந்தார்கள். இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவன் வைக்க சொன்ன வாசல் ஒரே ஒரு வாசல். ஒருவேளை 4 திசைகளிலே பாளையம் இறங்கின இஸ்ரவேலருக்கு 4 வாசல்கள் வைத்திருக்கலாம், அல்லது ஒவ்வொரு கோத்திரத்தாருக்கும் ஒவ்வொரு வாசலாக 12 வாசல்களை வைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அப்படி வைக்க சொல்லவில்லை. தேவனிடத்திலே கிட்டி சேர, தேவனை தொழுது கொள்ள, தேவனை ஆசரிக்க ஒரே ஒரு வாசல் வைக்கப்பட்டது. அதே போல அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான வாசலாய் இருக்கிறார். அவர் வழியாக சென்றால்தான் நாம் பரலோகத்திற்குள் செல்ல முடியும். நாம் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு ஒரு வாசல் கட்டளையிடப்படவில்லை. சங்கீதம் 118வது அதிகாரம் 20வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 118 20வது வசனம்: கர்த்தரின் வாசல் இதுவே, நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவாகிய வாசல் இது, கர்த்தரின் வாசல், இது உறுதியான வாசல். இந்த வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து மாத்திரமே மெய்யான வாசல். அவர் இணையற்ற வாசல். அவர் பிரத்யேகமான வாசலாய் இருக்கிறார். இதிலே எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. இந்த வாசலை நாம் நம்புவோம். இந்த வாசலுக்குள் நாம் பிரவேசிப்போம். நாம் ரட்சிக்கப்படுவோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். உள்ளும் புறம்பும் சென்று மிகுந்த மேய்ச்சலை கண்டடைவான் என்று கர்த்தராகிய எங்கள் தேவன், நீர் வாசலாய் இந்த உலகத்திற்குள் வந்தீர். இந்த வாசல் வழியாய் நாங்கள் பிரவேசித்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ரட்சித்துக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மகிமை துதி ஸ்தோத்திரங்களை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.